பன்னாரி மாரியம்மன். கோவையில் இருந்து 70 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள சத்தியமங்கலம் சென்று அங்கிருந்து மைசூர் செல்லும் சாலையில் 15 கிலோமீட்டர் தூரத்தில் பன்னாரியை அடையலாம். ஈரோட்டில் இருந்தும் இக்கோயிலுக்கு செல்லலாம். அனைத்து சக்திகளுக்கும் ஆதாரமான பராசக்தி பல்வேறு பெயர்களுடன் பல்வேறு தலங்களில் குடிகொண்டிருக்கிறாள். அவள் பன்னாரி காட்டில் மாரியம்மன் என்ற பெயருடன் சக்தி வாய்ந்த தெய்வமாக விளங்குகிறாள். மிகச்சிறப்பாக காட்டுக்குள்ளேயே தெய்வத்திற்கு விழா நடக்கிறது. தல வரலாறு இப்படி சொல்கிறது. பன்னாரியில் ஓடிய தோரணப்பள்ளம் என்ற காட்டாற்றங்கரையில் மக்கள் மாடு மேய்த்து வந்தனர். ஒரு காராம் பசு ஒன்று தன் கன்றுக்கு கூட பால் கொடுக்காமல் காட்டுக்குள் அடிக்கடி ஓடி ஒளிந்தது. மடு நிறைய பாலுடன் செல்லும் பசு திரும்பும் போது காலியான மடுவுடன் வரும். மாடு மேய்ப்பவர் ஒரு நாள் பசுவை பின்தொடர்ந்து சென்று கவனித்தார். அந்த பசு ஒரு வேங்கை மரத்தடியில் உள்ள புற்றில் பாலை பொடிவதை பார்த்தார். மறுநாள் கிராம மக்களிடம் விபரத்தை கூறினார். மக்கள் அந்த இடத்தை சுத்தம் செய்து பார்த்தபோது ஒரு அம்மன் திருவுருவம் இருப்பதை பார்த்தனர். பசு அந்த அம்மனுக்கே அபிஷேகம் செய்ததாக கருதினர். அப்போது ஒருவருக்கு தெய்வ அருள் உண்டாகி, நான் வண்ணார்காடு என்ற ஊரிலிருந்து வருகிறேன். பொதிமாடுகளை ஓட்டிக்கொண்டு மைசூர் செல்லும் மக்களுக்கு வழித்துணையாக வந்தேன். எழில் மிகுந்த இந்த இயற்கை சூழலில் தான் தங்க விரும்புகிறேன். என்னை பன்னாரி மாரியம்மன் என பெயரிட்டு வணங்கி வாருங்கள் என்றார். அந்த அருள் வாக்கின்படி அந்த இடத்தில் புற்களை கொண்டு குடில் அமைத்து அம்பாளை பிரதிஷ்டை செய்தனர். காலப்போக்கில் விமானத்துடன் சிறிய கோயில் கட்டப்பட்டது. அதில் அமைக்கப்பட்ட தாமரை பீடத்தில் தற்போது அம்பாள் அருள் பாலித்து வருகிறாள். இத்தலத்தின் சிறப்பினை அறிவதும் முக்கியம். இந்த அம்பாள் கால்நடை வளர்ப்போரின் காவல் தெய்வமாக விளங்குகிறாள். கால்நடைகள் கொண்டும் தொழில் செய்பவர்கள் தங்கள் தொழில் விருத்தியடைய அம்பாளை வணங்குகின்றனர். இங்கு அம்மனுக்கு உயிர் பலி ஏதும் இல்லாமல் சைவ படையல் மட்டுமே செய்யப்படுகிறது. திருநீருக்கு பதிலாக காட்டிலிருந்து வெட்டி எடுக்கப்பட்டு வரும் புற்றுமண் பிரசாதமாக வழங்கப்படுகிறது. இதை வீட்டுக்கு எடுத்துச் சென்று பூஜை அறையில் வைத்தால் திருட்டு மற்றும் தீங்கு போன்ற அபாய செயல்கள் நடக்காது என்பதும் கால்நடைகளுக்கு நோய் வாராது என்பதும் நம்பிக்கை. மாறாக மங்களகரமான செயல்கள் வீடுகளில் நடப்பதுடன் அம்மன் தங்களுக்கு பாதுகாப்பாகவும் இருப்பாள் என்கின்றனர் பக்தர்கள். இந்த கோயிலில் சிறப்பாக ஆதரவற்ற சிறுவர்களை பராமரிப்பதற்கான கருணை இல்லம் ஒன்றும் கோயில் சார்பாக நடத்தப்பட்டு வருகின்றது. இக்கோயிலின் அமைப்பை பார்ப்போம். தாமரை பீடத்தில் அமர்ந்த நிலையில் பன்னாரி மாரியம்மனின் கைகளில் கத்தி, கபாலம், டமாரம், கலசம் ஆகியவை உள்ளன. சாந்த நிலையில் அம்பாளின் முகம் இருக்கிறது. பிரகாரத்தில் மாதேஸ்வர திருமூர்த்தி, தெப்பக்கிணறு அருகில் சருகு மாரியம்மன், வண்டி முனியப்ப சுவாமி ஆகிய தெய்வங்கள் அருள் பாலிக்கின்றனர். பன்னாரி மாரியம்மன் கோவில் அக்னிகுண்ட விழா மிகவும் புகழ் பெற்றது. ஆங்கிலேயர் காலத்திலிருந்தே இந்த திருவிழா நடந்து வருகிறது. குண்டத்துக்கு தேவையான மரங்கள் குறிப்பிட்ட அளவு காடுகளில் வெட்டப்படுவது வழக்கம். இந்த சடங்கிற்கு கரும்பு வெட்டுதல் என்று பெயர். பங்குனி மாதத்தில்தான் இந்த குண்டத் திருவிழா நடக்கிறது. இந்த குண்டத்தில் பருத்தி, மிளகாய், தானியங்கள், சூறை தேங்காய்களை போடுகின்றனர். இந்த குண்டத்தில் பக்தர்களுடன் கால்நடைகளும் இறங்குவது சிறப்பு. பங்குனி மாத உத்திரத்திற்கு முந்தின 15ஆம் நாள் இரவு பன்னாரி மாரியம்மனுக்கு பூச்சாட்டு நடைபெறும். மறுநாள் வனதுர்க்கை அம்மன் புறப்பாடு நடக்கும். இது ஒரு வித்தியாசமான ஊர்வலம். அப்போது சோழகர் என்ற மலைவாசிகளின் வாத்தியங்களும் அருந்ததியர் வாத்தியங்களும் முழங்கும். மலைவாழ் மக்களும் சுற்றியுள்ள வனப்பகுதி மக்களும் பெரிய தனக்காரர்களும் புடைசூழ வந்து இத்திருவிழாவை நடத்துவர். இந்த ஊர்வலம் 8ஆம் நாள் கோவிலுக்கு வந்து சேரும். மறுநாள் இரவு அம்பிகை ஆராதனை செய்து அக்னிகம்பம் போடுவர். தங்கக்கவசம், ஆடை, ஆபரணம் பூட்டி அம்மன் அலங்காரம் முடியும். முக்கிய அம்சமான அக்னிகுண்ட வழிபாடு நடக்கும். அதில் விளைபொருட்களை காணிக்கையாக தருவார்கள். இந்த கானகத் திருவிழா தமிழ்நாட்டிலேயே இங்கு மட்டும்தான் இவ்வளவு சிறப்பாக மக்கள் பெருமளவில் பங்கு பெற்று நடத்துவர். அன்றிரவு சுமார் 1 மணிக்கு அம்மன் அழைப்பு நடைபெறும். தெப்பக்கிணற்று அருகே உள்ள அம்மனை அழைத்து வந்து அக்னிகுண்டம் அருகே இருத்துவர். குண்டம் சமப்படுத்தப்படும். மறுநாள் காலை பூசாரி பூஜை செய்த பின் முதலில் குண்டம் இறங்குவார். பிறகு வரிசையாக ஆண்களும் பெண்களும் இறங்குவார்கள். கடைசியாக கால்நடைகளும் குண்டம் இறங்கும். இது இங்கு மட்டும் நடைபெறும் நிகழ்ச்சியாகும். நடுப்பகலில் பொங்கல் வைத்து மாவிளக்கு இடுவர். அடுத்த நாள் மின்விளக்கு அலங்காரத்துடன் மலர் ரதம் அலங்கரித்து அதில் அம்பிகை எழுந்தருள மங்கள இசையுடன் புறப்பாறு நடைபெறும். பின் அக்னிகம்பத்தை பிடுங்கி கிணற்றிலிடுவர். மறுநாள் மஞ்சள் நீர் உற்சவம், அன்னதானம், அம்மனுக்கு விசேஷ பூஜை, சிறப்பு ஆராதனைகளுடன் இத்திருவிழா இனிதாக முடியும்.